ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி குழந்தைங்களுக்கு மிகவும் ரொம்ப பிடித்தமான ஸ்வீட் ரெசிபி தான். இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த தேங்காய்களை, அரை மூடி தேங்காயை இந்த மாதிரி நெருப்புல காட்டுறேன். எதனால நெருப்புல காட்டுறேன் அப்படின்னீங்கன்னா, நீங்க தேங்காய் எடுத்து ஒரு சிலருக்கு தேங்காய் இந்த மாதிரி கையில் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி தேங்காயை நம்ம அடுப்பில் ஒரு கிடுக்கியை வச்சு பிடிச்சிக்கிட்டு லேசாக காமிச்சோம்னா கீழே இருக்க ஓடு சூடு ஆக ஆக உள்ளே இருக்க தேங்காய் மேலே எந்திரிக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், மேலே எலும்பி இருக்கு. இப்போ லேசாக சூடான உடனே அதை ஒரு ஜில்னஸான தண்ணியில் நம்ம வச்சோன்னா சுத்தமாகவே அந்த தேங்காய்க்கும் அந்த ஓடுக்கும் இருக்க இடைவெளி வந்தோடனே இந்த மாதிரி அப்படியே தேங்காய் எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் அதே வடிவத்திலே நம்மளுக்கு இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இது மாதிரி சீப்பாக வெட்டிக்கலாம். இது ஒரு ஈஸியான மெத்தடு. தேவைப்படுறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம். இல்லைனா நீங்கள் கத்தியில் எடுக்க தெரியணும், அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் இந்த தேங்காயில் என்ன ஸ்வீட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் வீடியோவில் முன்னையே பார்த்துருப்பீங்க. தேங்காய் பருப்பி தான். இந்த தேங்காயை நம்ம வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தின இந்த தேங்காயை வேற எதுவுமே மசாலா போட்டு செய்கிற குழம்பு வகைகளுக்கோ எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்றனால ஸ்வீட் ரெசிபியாக இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேங்காய் பருப்பியை செஞ்சு உங்களுக்கு வீடியோவாக காமிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த தேங்காயை நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம். கேரட் துருவுறதுல துருவியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான் மிக்சி ஜாரில் தான் போட்டு இந்த மாதிரி பூவாக எடுத்துருக்கேன். அந்த மெத்தட்லையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த கலராக இருக்கு இல்லையா, சிகப்பு கலரில் இருக்கக்கூடியதை ரிமூவ் பண்ணிட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கத்தியை வச்சு லேசாக சுரண்டி எடுத்துட்டு நீங்கள் போடலாம். நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். இப்போ எல்லா தேங்காயுமே துருவியாச்சு. துருவிட்டு அளந்து எடுத்தா ஒரு கிண்ணத்துக்கு 2 கிண்ணம் அளவுக்கு கிடைச்சிருக்கு இந்த தேங்காய் துருவல். இப்போ நம்ம இதே கிண்ணத்தில் நம்ம சர்க்கரை எடுக்க போகிறோம். 2 கிண்ணத்துக்கு தேங்காய் துருவலுக்கு நான் 1.5 கிண்ணம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே போட்டிங்கன்னா ஓவர் தித்திப்பாக இருக்கும். இதுக்கு கம்மியாக சேர்த்தாலும் இனிப்பு கம்மியாக இருக்கும். அதனால இது கரெக்டான இது. இந்த 2க்கு 1.5 அப்படின்ற வீதத்தில் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து நம்ம அந்த சர்க்கரை 1.5 கப்பு போட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி, இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவை கிடையாது. நம்மளுக்கு அந்த சர்க்கரை கரைஞ்சி நுரைச்சிக்கிட்டு வந்தால் போதும். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த தேங்காய் துருவலை போட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு 1 நிமிஷத்துலேயே நல்லா நுரைச்சி வருது பாருங்க. அப்படியே பொங்கி வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலை போட்டுட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துல நம்மளுக்கு இது கெட்டித்தன்மைப்பட்டுரும். இப்போ என்ன தண்ணியாக இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. கொஞ்சம் லேசாக மீடியமான ஃப்ளேமில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கொதிச்சு அந்த தேங்காயெல்லாம் நல்லா கெட்டித்தன்மைப்பட்டுரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடியது. இது வீடியோன்றதுனால உங்களுக்கு ஒரு 5 நிமிஷமாக கன்வெர்ட் ஆகி காமிக்கிறோம். நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு கம்மியான நேரத்திலேயே நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். ரொம்பவுமே சுலபமானது. ரொம்பவுமே அதிக பொருட்கள் செலவே கிடையாது. எந்த ஒரு செலவுமே கிடையாது. நான் சிம்பிளான மெத்தடில் எதுவுமே சேர்க்காம, ஒரு சிலர் நெய் கூட ஆட் பண்ணுவாங்க அந்த வாசனை நல்லா இருக்குதுக்கு. ஆனால் நான் அது கூட ஆட் பண்ணலை. வெறும் சர்க்கரையும் தேங்காயும் மட்டும் இருந்தால் போதும், நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம். இப்போ நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஏலக்காயை நான் சர்க்கரையில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். ஆனால் இந்த மாதிரி தளன்னு இருக்கும்போது தான் நம்ம ஒரு தட்டுலையோ ட்ரேலையோ போட்டு கொட்டி நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம சாப்பிட்ற தட்டில் தான் கொஞ்சமாக நெய்யிட்டு நல்லா தடவிட்டு அதில் நான் கொட்ட போகிறேன். தளன்ற இருக்கிற ஸ்டேஜில் நம்ம கொட்டினாதான் நம்மளுக்கு ஸ்லைஸ் போட்டு பீஸாக எடுக்க முடியும். கொஞ்சம் கெட்டியாக நம்ம போட்டோம்னா போட்ட உடனே அது கல்லா மாறிடும். நம்ம பீஸ் போடவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தளன்னு அல்வா பதத்துக்கு இருக்கு. இந்த பதத்தில் கொட்டி நம்ம பரப்பி விட்டுட்டு காய வச்சோம்னா சூப்பராக ஸ்லைஸ் போட்டு அந்த நம்ம பர்பியை ரெடி பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஜில்னஸ் நல்லா ஆறணும். ஆறுறதுக்கு முன்னாடி லேசாக சூடு இருக்கும்போது நம்ம கத்தியால் லேசாக கோடு போட்டு வச்சுக்கிறணும். இப்போ இது 1 மணி நேரம் கழிச்சு நான் காமிக்கிறேன். அதில் கத்தியில லேசாக கோடு போட்டு வச்சுக்குவோம். அப்புறம் ஃபுல்லாக காஞ்சிருச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால இப்போ நான் முன்னாடியே கத்தியில லேசாக கோடு போட்டு வச்சுட்டேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இதில் அந்த கோடு போட்டதுலேயே மேலேயே கத்தியை வச்சு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான அந்த இதில் நீங்கள் மாடலில் நீங்கள் கோடு போட்டுக்கலாம். எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ, டைமண்ட் மாதிரி போடலாமோ, இந்த மாதிரி எப்படி வேணால் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான தேங்காய் பருப்பி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் பூராமே கோடு கிழிச்சிட்டேன். இப்போ ஒரு பீஸ் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது ட்ரேவாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தட்டுன்றனால கொஞ்சம்
ஹார்டாக எடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிச்சிருக்கேன். சூப்பரான தேங்காய் பருப்பி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்லேயும் தேங்காய் இருந்துச்சு, பூஜைக்கு பயன்படுத்தின தேங்காய் இருந்துச்சுன்னா இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.